Hi students, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th standard maths exercise 2.5ல question number 4 தான் பார்க்க போறோம். Find the 19th term of on AP minus 11, minus 15, minus 19, etc. அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நாம 19th term என்ன அப்படின்றத find பண்ண போறோம். இது T1 term 1, இது term 2, இது term 3. இது மாதிரி போயிட்டே இருக்கும்போது term 19 அப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா Tn equal to a plus n minus 1d. இதுதான் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ இதுல நம்மளுக்கு என்ன வேல்யூலாம் வேணும்? a ஓட வேல்யூ வேணும், n ஓட வேல்யூ வேணும், d ஓட வேல்யூ வேணும். இந்த a அந்த சீரீஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஸோ a equal to minus 11. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா n ஓட வேல்யூ வேணும். n எத்தனாவது டேர்ம்? ஆல்ரெடி அவங்களே கொடுத்துட்டாங்க 19th டேர்ம். அப்போ n ஓட வேல்யூ வந்து 19. நெக்ஸ்ட் வந்து d ஓட வேல்யூ வேணும். d காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ d equal to t2 minus t1. அதாவது term 2ல இருந்து term 1 சப்ராக்ட் பண்ணணும். இப்போ term 2 ஓட வேல்யூ என்ன இருக்கு? minus 15 இருக்கு. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கு. t1 ஓட வேல்யூ வந்து minus 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ minus 15 அப்படியே வச்சுட்டு இந்த மைனஸும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிடும்? plus 11 ஆயிடும். ஸோ 15ல 11 போச்சு அப்படின்னா minus 4. அதாவது 15ல 11 போச்சுன்னா 4, பிக்கஸ்ட் நம்பரோட சைன் minus 4. அப்போ d ஓட வேல்யூ வந்து minus 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதை அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஃபார்முலா என்ன? Tn equal to a plus n minus 1d அப்படின்னு தெரியும். இப்போ நாம கண்டுபிடிக்க போறது T19. ஸோ ஏக்கு பதிலா a ஓட வேல்யூ என்ன? minus 11 plus n ஓட வேல்யூ என்ன? 19 minus 1. d ஓட வேல்யூ என்ன? லாஸ்டா கண்டுபிடிச்சிருக்கோம்ல, d ஓட வேல்யூ minus 4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். minus 11 அப்படியே இருக்கும். plus இந்த 19ல 1 போச்சு அப்படின்னா அது 18 into minus 4. இப்போ minus 11 அப்படியே இருக்கும். முதல்ல மல்டிப்ளை தான் பண்ணணும். 18 into 4. 18 4s are என்னது? 72. ஸோ இதில் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் minus 72 அப்படின்னு வரும். ரெண்டு நம்பருமே நெகட்டிவாக இருக்குது. அதாவது minus 72 minus 11 அப்படின்னு இருக்குது. 2 + 1 3 ஆகிடும். 7 + 1 8. ரெண்டுமே நெகட்டிவ்னால இருக்கிறதுனால ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் வரும். ஸோ minus 83. இதுதான் T19ஓட டேர்ம் 19ஓட வேல்யூ. இதுதான் உங்க கேட்டிருக்காங்க. find the 19th term. அப்போ 19th term ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா minus 83.